வணக்கம். அன்பிற்குரிய சொந்தங்களே, பாசத்திற்கினிய பந்தங்களே, உலகத் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் தமிழ் புயல் சரவணன் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். எங்களது 100வது படைப்பான அடிக்கும் மனைவியும் அடிவாங்கும் கணவனும் என்கின்ற அந்த வீடியோ 1K வியூஸ் சென்றிருக்கிறது. ஆதரவு அளித்த உங்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் புயல் சரவணன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொல்ல இருக்கக்கூடிய விஷயம் மீண்டும் உங்களை சிரிக்க வைப்பதற்காக பேருந்து நிலைய அலப்பறைகள் என்கின்ற இந்த வீடியோவை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு வழங்குகிறோம். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. இப்படித்தான் பாருங்கள், மதுரை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸில் நான் உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு கிராமத்துக்காரர் என்ன செஞ்சார்னா, ஒவ்வொரு பஸ்ஸிலையாக ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருந்தார். நான் உட்காந்துருந்த பஸ்ஸில் அவர் ஏறினார். அப்போ கண்டக்டர் அவரை பார்த்து கேட்டார், ஐயா, ஒவ்வொரு பஸ்ஸிலையாக ஏறி ஏறி இறங்குறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த கிராமத்துக்காரு அப்பாவித்தனமாக கேட்டார், அந்த பஸ்ஸு ஓடுமா அப்படின்னாரு. கண்டக்டரும் ஆமாம் ஓடும்னாரு. ஐயா, இந்த பஸ்ஸு ஓடுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம், அந்த பஸ்ஸு தான் ஓடும். அந்த முன்னாடி நிற்கிற பஸ்ஸு அதுவும் ஓடுங்கய்யா, இந்த பஸ்ஸு ஓடுமா அப்படின்னு கேட்டார். இந்த பஸ்ஸும் ஓடும், உங்களுக்கு என்ன வேணும், எந்த பஸ்ஸில் நீங்கள் போகணும், எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு கேட்டார். அது இல்லையா, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாரு. என்ன உங்களுக்கு சந்தேகம், எந்த ஊருக்கு போகணுங்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த கிராமத்துக்காரர் சொன்னார், அது இல்லைங்கய்யா, ஒவ்வொரு பஸ்ஸுலேயுமே ஓடும் பேருந்தில் ஏறாதீர், ஓடும் பேருந்தில் ஏறாதீர்னு எழுதியிருக்கே, அப்போ ஓடும் பேருந்தில் ஏறாமல் ஓடாத பஸ்ஸில் எப்படிங்கய்யா நான் ஏற முடியும் அப்படின்னு அப்பாவித்தனமாக கேட்டாராம். அந்த கண்டக்டரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்திருக்கார். ஒருத்தருக்கு அவசரமாக மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேனிக்கு போக வேண்டி இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா தேனி பஸ்ஸு ஒரு 5-6 பஸ்ஸு வரிசையாக நின்றுருந்துருக்கு. உடனே இவருக்கு எந்த பஸ்ஸு முன்னால் போகும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதனால் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த கண்டக்டர்கிட்ட போய் கேட்டார், ஐயா, 5-6 பஸ்ஸு இங்கே நிற்கிது தேனி பஸ்ஸு, இதில் எந்த பஸ்ஸுங்கய்யா முன்னால் போகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கண்டக்டர் சொல்லியிருக்காரு, எல்லா பஸ்ஸுமே முன்னால் தாங்க போகும், எந்த பஸ்ஸும் பின்னால் போகாது அப்படின்னு இருக்கார். இவர் கேட்டது எது சீக்கிரம் போகணுங்கிறதுக்காண்டி எந்த பஸ்ஸு முன்னால் போகும் அப்படின்னு கேட்டால், இந்த கண்டக்டர் நக்கலாக என்ன பதில் சொல்கிறாரு, எல்லா பஸ்ஸுமே முன்னால் போகணுங்கிறாரு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா பல பஸ் ஸ்டாண்டில் நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். நான் தற்செயலாக அன்றைக்கி மதுரையில் இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய பழைய மாணவன் ஒருத்தன் வந்தான். ஐயா, நல்லா இருக்கீங்களா, என்ன ஏதுன்னு குசலம்லாம் விசாரித்தேன். தம்பி, நல்லா இருக்கேன், நீ என்ன செய்கிற அப்படின்னு சொன்னவங்க, நான் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா. சரிங்கய்யா, எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டேன். சொல்லு தம்பி அப்படின்னு. ஐயா, பஸ்ஸை பின்னால் தள்ளலாம் என்னையா ஆகும் அப்படின்னா. பஸ்ஸை பின்னால் தள்ளலாம் என்ன தம்பி ஆகும், பஸ்ஸு பின்னால் போகும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, ஐயா, பஸ்ஸை பின்னால் தள்ளா பஸ்ஸு பின்னால் போகாது, பின்னு நெளிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னான். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் இப்படி குறும்புத்தனமாக நிறைய மாணவர்கள் இருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்பட்றேன். பொதுவாக கோயம்புத்தூர்காரங்கனாலே குசும்புக்காரங்க அப்படின்னு தெரியும். இப்போது ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் உடுமலைப்பேட்டைக்கு வர்றதுக்காண்டி பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தோம். பஸ்ஸு வேகமாக வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ காற்று பார்த்தீங்கன்னா விசு விசுன்னு காற்று வேகமாக அடித்தது. உடனே ஒரு அம்மா என்ன சொல்லிச்சு, ஜன்னல் கதவை அடைங்க அப்படின்னுச்சு. கண்டக்டர் என்ன செஞ்சிட்டாரு, கதவை அடைச்சிட்டாரு. காற்று விசு விசுன்னு வருது, மூச்சு திணறி நான் செத்து போவேன் உங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. உடனே இன்னொரு அம்மா என்ன சொல்லிச்சு, கதவை திறங்க, காற்று இல்லைன்னா நான் காற்றே இல்லாமல் மூச்சோட சிரமப்பட்டு நான் செத்து போவேன் அப்படின்னு இருக்கு. 2 பொம்பளைகளுக்கும் மாற்றி மாற்றி சண்டை. கண்டக்டர் கதவை திறக்கிறதும் மூடுறதும் என்ன செய்கிறதுனே கண்டக்டருக்கு புரியல. ஏமா 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவெடுங்கம்மா அப்படின்னார். அப்போ பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், கொஞ்ச நேரம் கதவை திறங்க, கொஞ்ச நேரம் கதவை மூடுங்க அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க?
கதவை திறந்து வச்சுருந்தோம்னா இந்த அம்மா செத்து போவேங்குது, முதல்ல அது சாகட்டும். கதவை மூடி வச்சா அந்த அம்மா செத்து போவேங்குது, திரும்ப மூடி வைங்க அந்த அம்மா சாகட்டும். ஏங்க இப்படி சொல்கிறீங்களே, அவங்க வீட்டில் இருந்து யாராவது சண்டைக்கு வந்தால் நான் என்னங்க பண்ணுறது அப்படி சொல்லவும், அந்த 2 பேருடைய புருஷனுமே நான் தான், 2 பேரையும் வச்சு சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். இரவு நேர பயணங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு புதுமையான பல அனுபவங்கள தரும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மதுரையிலேருந்து ஒரு 10 மணி 10:30 மணி இருக்கும். பஸ்ஸில நான் ஏறி உட்காந்துருந்தேன். ஒரு நண்பர் பக்கத்தில செல்ஃபோனில் படம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் பக்கத்தில வந்து ஒருத்தர் உட்காந்தார். உட்காந்தவர் என்ன செஞ்சாரு, அந்த செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தவர்ட்ட, "ஐயா, பழனி வந்தவுடனே என்னைய எழுப்பி விட்டுருங்க, மறந்துறாதீங்க" அப்படின்னாரு. சரின்ட்டு அந்த செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டார். கொஞ்ச நேரம் பஸ் போயிட்டு இருந்துச்சு. கண்டக்டர் வந்து டிக்கெட் குடுத்தாரு. டிக்கெட் குடுத்தோனே 2 பேருமே டிக்கெட் எடுத்தாங்க. திரும்பவும் அந்த செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தவர்ட்ட பக்கத்தில உட்காந்துருந்தவர் சொன்னாரு, "ஐயா, நான் சரியா தூக்கம் இல்ல. நான் பாட்டுக்கு தூங்கிருவேன். அதனால மறக்காம பழனி வந்தவுடனே என்னைய எழுப்பி விட்டுருங்க" அப்படின்னு சொல்லவும், "நீங்க கவலைப்படாதீங்க. தைரியமா தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவரு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரு பார்த்துக்கிட்டு இருந்த படம் வந்து செம்பட்டிக்கு பக்கத்தில வந்தவுடனே படம் முடிஞ்சு போச்சு. அவரு உட்காந்து இவரு பழனி வரவும் எழுப்பிவிட சொல்லியிருக்காரு. எழுப்பிவிடணும்ன்ட்டு அவரு இருக்காரு. கொஞ்சம் லேசா அந்த செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தவருக்கு தூக்கம் வந்தது. அந்த நேரம் பார்த்து அந்த பழனிக்கு வந்தவுடனே எழுப்பிவிட சொன்னாரு. அவர் வந்து இவர உசுப்புறாரு. உசுப்பி, "ஐயா மறந்துடாதீங்கய்யா, பழனி வந்தவுடனே என்னைய எழுப்பி விட்டுருங்கய்யா" அப்படின்னு சொன்னாரு. "பயப்படாதீங்க, நான் தைரியமா வந்து உங்கள எழுப்பி விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே சரின்னு இவரு திரும்ப அசந்து தூங்குறாரு. திரும்ப ஒருக்கா எந்திரிக்கிறாரு. இடையில ஒருத்தர் எந்திரிச்ச உடனே இவர்ட்ட கேட்குறாரு, "ஐயா, பழனி வந்துருச்சான்னு?" கேட்குறாரு. "இன்னங்க பழனி வரலங்க. வந்தவுடனே நான் உங்கள எழுப்புறேன். நீங்க தைரியமா தூங்குங்கன்னு" சொல்லவும், அவரு திரும்ப தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னொரு ஸ்டாப் கிட்ட வந்தவுடனே திரும்ப, "ஐயா, பழனி வந்துருச்சான்னு?" கேட்கவும், "வரலங்க. ஏன் இப்படி நீங்க ரொம்ப பதட்டப்படுறீங்க? நான் வந்து உங்கள எழுப்பி விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க தூங்குங்கன்னு" சொல்றாரு. கரெக்ட்டா அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஞ்ச நேரத்தில ஒட்டஞ்சத்திரம் தாண்டி பழனி வந்துருச்சு. இந்த பக்கத்தில இருந்தவரு தூங்கிட்டு இருந்தாரு. அவர அந்த செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தவரு எழுப்புறாரு. "ஐயா, பழனி வந்துருச்சு. நீங்க இறங்குங்க" அப்படின்னாரு. ஆனா, அந்த பழனிக்கு போ பார்க்கணும்னு சொன்னவரு என்ன செய்யல, இறங்கல. நேரா அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எட்டி மலைய பார்த்தாரு. பழனி மலைய பார்த்துட்டு, இப்படி இப்படின்னு கைய வச்சுட்டு இப்படி கும்பிட்டுட்டு திரும்ப தூங்கிட்டாரு. உடனே இந்த செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தவர் கேட்டிருக்காரு, "ஏங்கய்யா, பழனி வந்தவுடனே எழுப்ப சொல்லி நிறையா தடவ சொன்னீங்க. பழனி வந்தவுடனே உங்கள எழுப்பி விட்டேன். நீங்க இறங்காம திரும்ப பஸ்லயே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லவும், "நான் பழனி இறங்க வேண்டியதில்ல. நான் கோயம்புத்தூர் போணும்" அப்படின்னாரு. "அப்புறம் ஏன் பழனியில என்னைய எழுப்ப சொன்னீங்க" அப்படின்னு சொல்லவும், "இதுவரைக்கும் பழனி கோயில நான் பார்த்ததில்ல. அதனால முருகனத்தான் போய் பார்க்க முடியல. இங்கேருந்து மலையவாது கும்பிட்டுங்களாங்கிறதுக்காக உங்கள என்ன செஞ்சேன், எழுப்பிவிட சொன்னேன்னு" சொன்னாராம். பக்கத்தில உட்காந்துருந்தவரு அப்படியே காண்டாயிட்டாரு. ஒரு கல்யாண மண்டபத்தில ஒரு கல்யாணம் நடந்துருந்துச்சு. அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிரைவருக்கு கல்யாணம். நிறையா பஸ்ஸு டிரைவர்கள், கண்டக்டர்கள் எல்லாருமே வந்திருந்திருக்காங்க. கரெக்ட்டா அந்த தாலி கட்டுற நேரம் வந்துச்சு. தாலி கட்டுற நேரம் வந்தவுடனே முன்னாடி மந்திரம் வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த ஐயர் வந்து என்ன செஞ்சாரு, "மாங்கல்யம் தந்துநானே நம ஜீவன கேதுனா" சொல்லி அந்த மந்திரமெல்லாம் சொல்லி, "தாலிய கட்டுங்க" அப்படின்னாரு. தாலிய கட்டுங்கன்னு சொன்ன உடனே, பக்கத்தில அந்த மாப்பிள்ளை தாலியே கட்டல. மந்திரம் சொல்லியாச்சு, "தாலிய கட்டுங்கோ" அப்படிங்கிறாரு ஐயரு. திரும்பவும் அந்த மாப்பிள்ளை தாலிய கட்டல. "அட தாலிய கட்டுங்க" அப்படின்னு சொன்ன உடனே தாலிய கட்டவே இல்ல. "என்னங்க மந்திரம் சொல்லியாச்சே, தாலி கட்டாம இருக்கீங்களே" அப்படிங்கவும் தூரக்க இருந்து ஒரு விசில் சத்தம் வந்துச்சு. விசில் சத்தம் வந்த உடனே வேகமா அந்த மாப்பிள்ளை தாலிய கட்டினாரு. உடனே அந்த ஐயர் வந்து மாப்பிள்ளைட்ட கேட்டாரு, "ஐயா, என்னய்யா இவ்வளோ நேரம் தாலிய கட்டுங்க, தாலிய கட்டுங்கன்னு சொன்னேன். நீங்க தாலிய கட்டவே இல்ல. இப்போ ஒரு விசில் சத்தம் கேட்ட உடனே நீங்க தாலிய கட்டுறீங்களே" அப்படின்னு சொல்லவும், "அது ஒண்ணும் இல்லங்க. நான் பஸ்ஸு டிரைவரு. கண்டக்டர் விசில் குடுத்தே எல்லா வேலையும் செஞ்சு எனக்கு பழகி போச்சு. அதனால தான் இப்ப தாலி கட்டுற நேரத்தில அவர விசில் அடிக்க சொல்லியிருந்தேன். அவரு விசில் அடிக்க மறந்துட்டாரு போலுக்கு. இப்ப தான் அவரு விசில் அடிச்சாரு. அதனால நான் தாலிய கட்டினேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஒரு டிரைவரோட மனைவியும், ஒரு கண்டக்டரோட மனைவியும் ரொம்ப நெருங்கின தோழிகளா இருந்தாங்க. ஒரு நாளு 2 பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது,
அந்த டிரைவரோட மனைவி சொல்கிறா, இவரை கட்டிக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பாக போச்சே, டிரைவரை கட்டிக்கிட்டது பெரிய தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. ஒன்று இந்த கண்டக்டரோட மனைவி கேட்டிருக்கா, ஏன் அப்படி சொல்கிறீங்க, டிரைவரை கட்டிக்கிட்டதுனால என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லைங்க, பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டரை மிதித்து பஸ்ஸை நிப்பாத்துற மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது நச்சு நச்சுன்னு என்னை மிதித்து எத்தி உதைக்கிறாரு, அதனால் என் தூக்கமே போயிடுது அப்படின்னு இருக்காங்க. உடனே பதிலுக்கு கண்டக்டரோட மனைவி சொல்லியிருக்காரு, உங்கள் வீட்டுக்காராவது பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரு அதை விட மோசமாக இருக்காரு, கண்டக்டரை கட்டிக்கிட்டது தாங்க தப்பாக போச்சு அப்படின்னு அந்தம்மா சொல்லியிருக்கு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த கண்டக்டரோட மனைவி டிரைவர் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாங்க, நான் வாசப்படிக்கிட்ட வந்து நில்லாத போதும் படிக்கிட்டே நிற்காதுன்னு விசில ஊதி வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்படித்தாங்க என் பொழப்பு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த கண்டக்டருடைய மனைவி வந்து புறப்பட்டுக்கிட்டாங்களாம். இது மாதிரி பேருந்து நிலையத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நகைச்சுவை சம்பவங்கள், மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய நகைச்சுவை சம்பவங்களையும் உங்களுக்கு தொகுத்து சொல்லுகின்றோம். அருகாமையில் பார்த்தீங்கன்னா பக்தியின் மொழி என்கின்ற ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அதுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.